அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 60 நான் சொன்னதான் பௌத்த தர்மம். அதை நான் விட்டுட்டு போறேன், பௌத்த மொழி பாடத்தை. அதுக்கு அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தோம்னா இந்து சமயம். இது என்னன்னு சொன்னா சமய பாடங்களுக்கு கொஞ்சம் விலாவரியா சொல்ல வேண்டியிருக்கு. சமய பாடத்தை கொஞ்சம் சிலது மாற்றமாயும் இருக்கு. காடரை பார்த்தோம்னு சொன்னா தேசியம் 10, டிஸ்ட்ரிக்ட் 10, அதே மாதிரி தான் 10 10 20 பேர் எடுக்க போறாங்க. 23 பெச்சில் இலங்கை பூரா 20, 24 பெச்சு இலங்கை பூரா 20, மொத்தம் 2 பெச்சும் சேர்த்து 40 பேர் தான் எடுக்க போறாங்க. என்ன குவாலிபிகேஷன் வேணும்? ஒன்று இந்து சமய பாடம், இல்ல ஹிந்து நாகரிகம், இல்ல சமஸ்கிருதத்தை ஏதாவது ஒன்று பாடம் எடுத்திருக்கணும். ஓயில சைவ நெறியில எஸ் பாஸ் இருக்கணும். இதுதான் பேசிக் குவாலிபிகேஷன். இதுல எக்ஸ்ட்ரா உங்களுக்கான முன்னுரிமை கிடைக்கணும்னு சொன்னா சைவ சித்தாந்த பண்டித சான்றிதழ் இருக்கணும், இல்லாட்டி சைவ புலவர் சான்றிதழ் இருக்கணும், இல்லாட்டி இளம் சைவ புலவர் சான்றிதழ் இருக்கணும். இந்த ஓர்டர்ல இது எவ்வளவுக்கு அந்த 4 சர்டிபிகேட் சொன்ன 3 சர்டிபிகேட் சொன்ன அந்த ஓஎல் குவாலிபிகேஷன் இந்த 3 சர்டிபிகேட்டும் எல்லாமே இருக்குமென்றா அவருக்கு முன்னுரிமை கிடைக்கும். அவர் எடுக்காம அடுத்தால எடுக்க மாட்டாங்க. அந்த இது இல்லாட்டி அதுல மத்த 2 இருந்தா இல்லாட்டி அந்த 1 இருந்தா அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா முதலாவது எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அப்படின்னு செய்வோம். அடுத்த கேட்டகரி 2 அவுட்டு பார்ப்போம், இல்லாட்டி அந்த ஒரு சர்டிபிகேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் கூட கிளிநொச்சியில இருந்து ஒரு இந்த பாடத்துல மட்டும்தான் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டதுல ஒரு குழப்பம் வந்துச்சு. ஒரு பொடியின் எந்த ஒரு சர்டிபிகேட்டும் இல்லை. ஆனா இந்த பொடியன் மாணவருக்கு நீங்க சொன்ன நான் வீடியோ சொல்லியிருப்பேன். அவர் சொன்னாருன்னு அவரோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குவாலிபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் இன்னும் குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தவருக்கும் எடுபட்டிருந்தாங்க. எந்த பேச்சில் இருக்காங்க என்ன நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா நான் எடுபட்டிருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்து சமயத்தை தவிர அவரை தவிர மத்த எல்லா ஒரு பாடத்திலையும் அந்த மத ரீதியா சர்டிபிகேட் இருக்கிற ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கிடைச்சிருக்கு. கெசட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கிடைக்கும். இலங்கையில இருந்து வெறும் 40 பேர்கிட்ட இந்த சர்டிபிகேட் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. கட்டாயம் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோட்டால் அடிப்படையில் வேணும் ஒரு ஆள், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு ஆளுக்கு இருக்காதாங்கிறது தான். அது எந்த அளவுக்கு உண்மையை தெரியல. ஆனா பேசிக் தான். இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆள் எடுக்க போறான்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த சொன்ன சர்டிபிகேட் இது என்ன மத ரீதியான பாடம்ன்றதால இந்த மத ரீதியான குவாலிபிகேஷன் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்களா. ஸோ ஒருத்தராவது கட்டாயம் இருப்பாங்க. அதனால அந்த மத ரீதியான சர்டிபிகேட் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதை உங்களோட சாய்ஸ் தான். நீங்க விரும்பினா நீங்க செய்யுங்க, முன்னுரிமை பண்ணி போடலாம். சில டைம்ல கொழுவலாம், இல்லாட்டி கொழுவாமே போடலாம். இஸ்லாம் பாடத்தை பார்ப்போம். அடுத்தது அதே மாதிரி தான். ஆனா இஸ்லாத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. இஸ்லாம் இல்லாட்டி இஸ்லாமியரும் அரபிக் ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருக்கணும். அதோட ஓஎல் நான் சொன்ன ஏஎல் எடுத்திருக்கணும், இல்லாட்டி ஓஎல் இஸ்லாம் எஸ் பாஸ் எடுத்திருக்கணும். இதான் பேசிக் குவாலிபிகேஷன். காடர் பார்த்தோம்னு சொன்னா தேசிய மட்டத்துல 10 பேர் எடுக்க போறாங்க. அதே இந்து சமயத்துக்கு எடுத்த மாதிரி 10 பேர் 23 24 அதே அளவு தான். நான் ஒரு மாணவி ஒரு ஆள்கிட்ட கதைச்ச டைம்ல அவங்க என்ன கண்டக்ட் பண்ண டைம்ல அல்லாலிம் எக்ஸாம் 2017க்கு பிறகு நடக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நடக்கலாட்டி ஒத்த டைம் அந்த சர்டிபிகேட் இருக்காதுன்னு. ஸோ அதுல ஒரு கேள்வி இருந்திருக்கு. இப்ப நீங்க ஓஎல் குவாலிபிகேஷனுக்கு உள்ளடங்கலாம் அல்லாலிம் பரீட்சையில என்ன பாஸா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அல்லாலிம் அப்படி நடக்காட்டி அப்ப அந்த குவாலிபிகேஷனே ஒத்த டைம் இருக்காது. ஸோ அதை விட்டா அல்லதுன்னு சொல்லி என்னொன்று போட்டிருக்காங்க, அல்லாலிம் ஆரம்ப பரிச்சையில் சால பாடங்கள் சித்தி பெற்றிருத்தல். ஸோ இப்ப அந்த நான் பேசுற தெரியல, ஆனா அந்த பிள்ளை சொன்னதை பொறுத்த வரைக்கும் பார்க்கல இப்ப அல்லாலிம் சர்டிபிகேட் ஒத்த டைமே இல்லாட்டி 4.7.3 சொன்ன அந்த குவாலிபிகேஷன் என்ன செய்யாது, ஒத்த டைம் இருக்காது. ஸோ அப்ப என்னங்கன்னா அது தட்டுப்பட்ட அடுத்த குவாலிபிகேஷன் மற்றும் மௌலவி சான்றிதழ் பெற்றிருத்தல். மேல சொன்ன ஹிந்தி தெரிஞ்சு அல்லது அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அல்லதுன்னா அது இல்லாட்டி. ஆனா இங்க இஸ்லாம் பாடத்துக்கு உங்களோட சர்டிபிகேட் கேட்காங்க. அல்லது போட்டுதான் அந்த சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஆனா மற்றும் போட்டு மௌலவி சான்றிதழ். ஸோ அப்ப என்ன கட்டாயம் இஸ்லாம் பாடத்துக்கு மௌலவியா இருக்கிறவங்களுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா மற்றும்ங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு. அல்லது வந்திருந்தா என்ன செஞ்சுக்கலாம், மௌலவியா இருந்தாங்க இல்லாட்டி ஒன்றாலும் பாத்தீங்க. ஆனா மற்றும்ங்கிற ஒரு வேர்ட் வந்ததாலதான் நான் சொன்னா மௌலவி சான்றிதழ் பெற்றிருத்தல்ங்கிற போட்டிருக்கு. இதுவும் அந்த ஓர்டர் தான். எல்லா குவாலிபிகேஷன் இருக்கணும், டெஸ்ட் இல்லாட்டி 2வது அப்படி 3வது வந்திருக்கு. ஸோ மௌலவி சான்றிதழ் சொல்லிக்க அது தெரிவு செய்யப்படும் முன்னுரிமை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மௌலவி ஒத்துரிமை இல்லாத பட்சத்துல தான் ஒரு சமய ரீதியா ஒரு மதகுரு சார்ந்தவங்க இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு சாதாரண மாணவர்களை 4வது கேட்டகரியில இருப்பாங்க. 1வது 2வது 3வதுலாம் மதகுருமாருக்குரியது. அது விட்டு தாண்டினா 4வது கேட்டகரி தான் வெறும் ஏஎல் ரிசல்ட் சீட் ஓஎல் ரிசல்ட் சீட்டை வச்சு அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னு சொன்னா கத்தோலிக்கும் அந்த கிறிஸ்துவம் ரெண்டும் சேர்ந்துதான் சொல்லப்படுது. ஸோ இதுல 23ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா
7க்கு 6 கிறிஸ்தவ சமயம் ஒன்றுதான். அதாவது கத்தோலிக்கத்துக்கு நேஷனல் 7, டிஸ்ட்ரிக்ட் 6. ஆனா கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஆள் நேஷனல்ல, ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட். இலங்கையில இருந்து அப்படிதான் எடுக்க போறாங்க. 24 பார்த்தோம்னா கத்தோலிக்கத்துக்கு வந்து நேஷனல் 6, டிஸ்ட்ரிக்ட் 6. ஆனா இது வந்து கிறிஸ்தவத்துக்கு வந்து நேஷனல் 2, டிஸ்ட்ரிக்ட் 1. கிட்டத்தட்ட இதுவும் வந்து அந்த ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவத்துக்கு குறைவா இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் நிறைய 3 பாடம் பாஸ் ஆயிருக்கணும். அதாவது முதலாவது கத்தோலிக்கத்தை பார்ப்போம். 2 ஒன்னா தான் கால்குலேட் பண்ணப்படுகும். கத்தோலிக்கத்தை பார்ப்போம். 3 பாடம் ஏதாவது ஒன்று 3 பாடம் எடுத்திருக்கணும் கத்தோலிக்கத்துல. அதே கத்தோலிக்க சமயம் சார்ந்த சர்டிபிகேட் சொல்லிக்காங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்டுகள் வச்சிருக்கணும். அந்த ஓர்டர் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டாம், முன்னுரிமை கிடைக்கும். இதே நீங்க கிறிஸ்தவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவத்துக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம், அதே மாதிரி அவங்களுக்கு 4 அந்த ஓர்டர் வச்சிருக்காங்க, சர்டிபிகேட் ஓர்டர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓர்டர் அடிப்படையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா கிடைக்கும். இதுல கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா 40% கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மத குருமாருக்கு கொடுப்பாங்க. ஸோ கட்டாயம் இந்த சர்ச்ல அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நினைக்கிறேன் சரியான வேர்ட் சொல்ல யூஸ் பண்ணாங்க தெரியா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த படிக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து 40% மத குருமாரு கட்டாயம் எடுப்பாங்க. அவங்க தான் அந்த 30 வயசு வரைக்கும் பார்க்கலாம்ங்கிறது மத கேட்டகரியில வருவாங்க. ஏன்னா 2023 ஆட்கள் இல்லாட்டி 22, 21, 20 நினைக்கிறேன் முன்னுக்கு 3-4 வருஷம் வரைக்கும் பெக்காய் பார்ப்பாங்க யாராவது இருக்காங்களா மதகுருமார் யாரும் சான்சஸ் கொடுக்கலாமான்னு சொல்லி. அப்படி இல்லாத பட்சத்துல தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இடத்தையும் மத்தாக்களை போட்டு நிரப்புவாங்க. ஸோ கத்தோலிக்கத்தை பொறுத்து மற்றும் கிறிஸ்தவத்துக்கு 40% மதகுருமான் தகமை வரிசை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார். 40% மதகுருமான் எண்ணிக்கையில் முன்வராத பட்சத்தில் அந்த வெற்றிடங்கள் துறவரம் சாராங்க. இந்த 40% அவங்க இல்லாட்டி அடுத்த துறவரம் சாராக்குள்ள செலக்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் 85% வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா துறவரம் இல்லாதவங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. 85% கத்தோலிக்கத்துல 20% பூர்த்தி செய்ய தகவமை கத்தோலிக்க துறவரம் சாராது இல்லைன்னு அந்த விட்டத்துக்கு கிறிஸ்தவம் தருவாங்க. இப்ப 85% வந்து என்ன செய்வாங்கன்னா கத்தோலிக்கத்துல துறவரம் சாராதவங்களை தான் என்ன செய்வாங்க தெரிவு செய்யப்படுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் ஒரு டீப்பா இருக்கு, நமக்கு அது அதிகமான மாணவர்களுக்கு வராது. பேசிக்கா சொல்றோம். 40% துறவரம் சார்ந்தாக்கள், கத்தோலிக்கத்துல 85% துறவரம் சாராதவங்க. எந்த மாணவர் வேணாலும் போடலாம். 15 13 துறவரம் சார்ந்த எண்ணிக்கை 15% கிறிஸ்தவம் துறவரம். 85 கத்தோலிக்கத்தும் 15 வந்து கிறிஸ்தவம் துறம் சாராதவங்களுக்கு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவங்க ஆக்கல்லாடி அவங்க எடுப்பாங்க, அவங்க ஆக்கல்லாடி இவங்க எடுப்பாங்க. அந்த 2 வாரத்துக்கும் ஒரு ஆள் தான் படிக்கிற மாதிரி. அதே மாதிரி 2022, 21, 20, 19 வரைக்கும் பெக்காய் மதகுருமாறு எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ 40% மதகுருமாறு, 100% அதுக்குள்ள அந்த டிவைட் பண்ணி வரும். ஸோ அது என்ன கட்டாயம் மதகுருமாறு யாரையாவது எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுங்கிறதா மெயின் விளக்கம்.